வணக்கம் நண்பா. என்ன லெவல் ஜூனியர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கு நாம எப்படி 11th மேக்ஸை 10th மேக்ஸ் மாதிரியே ஈஸியா படிச்சு நல்ல மார்க், நான் நல்ல மார்க்குன்றது இந்த இடத்துல மினிமமே 90+ இருந்து சென்டம் வரைக்கும் எப்படி வாங்குறத பத்தி தான் நான் இங்க பேச போறேன். ப்ரோ, எல்லாரும் 11th மேக்ஸ் ரொம்ப டஃப், 10th மேக்ஸ் மாதிரிலாம் படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்க 2 புக்கு எக்கச்சக்கமா சம்ஸ் கேட்பாங்க, கான்செப்டை புரிஞ்சுதான் எழுதணும்பாங்க, 10th மேக்ஸை விட வள நிறைய இருக்கும்பாங்கன்னு சொல்றாங்க. நீங்க என்ன ப்ரோ 11th மேக்ஸை 10th மேக்ஸ் மாதிரி படிக்கணும்னு சொல்றீங்க? 10th மேக்ஸ் மாதிரி படிச்சு சென்டமே வாங்கலாம்னு சொல்றீங்களா ப்ரோ? இது உங்களுக்கே ஓவரா இல்லையா ப்ரோ? அப்படிதானே என்கிட்ட கேட்குறீங்க நண்பா. ரியாலிட்டியா நான் சொல்லட்டா, 10th மேக்ஸை விட 11th மேக்ஸ் ரொம்ப ஈஸி, 11th மேக்ஸை விட 12th மேக்ஸ் ரொம்ப ஈஸி. என்ன ப்ரோ சொல்ற? இந்த வீடியோ எண்டில் உனக்கு புரியும் ஏன் 11th மேக்ஸ் ஈஸின்னு நான் சொல்றது. இது வரைக்கும் எந்த யூடியூப் சேனலும் 11th மேக்ஸ் ஈஸின்னு சொல்லியிருக்க மாட்டாங்களே. அது ஏன் ஈஸின்றதை இப்போ நான் சொல்றேன் நண்பா. ஃபர்ஸ்ட் திங், என்னோட 11th மார்க்ல இருந்தே நான் ஸ்டார்ட் பண்றேன். என் 11th மார்க் மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மூணுமே 99. நான் எழுதுனது பப்ளிக். ஸோ லாஸ்ட் பப்ளிக் 11th நான் தான் எழுதினேன். நாங்கள் எங்கள் பேட்ச் தான் எழுதுச்சு. ஸோ அதில் நான் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் மூணுத்துலையுமே நான் 99 மார்க்ஸ் வாங்கியிருந்தேன். என்னோட கட் ஆஃப் வந்து 200க்கு 198 11thலேயே. 12th கட் ஆஃப் அது நமக்கு இப்போ தேவையில்ல, இப்போதைக்கு 12th கட் ஆஃப் என்னன்றது சொல்லிடுறேன், 193.5. அது ஏன் 12th எனக்கு குறைஞ்சதுன்றதுக்கும் 11th ஒரு காரணம் இருக்கு, அது என்னன்றதையும் சொல்றேன் இப்போ. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் திங், நான் என்ன கடைபிடிச்ச தெரியுமா இந்த மார்க் எடுக்கிறதுக்கு? என்னால ஒரே ஒரு சிம்பிளான விஷயம் தான், பயப்படலை. இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் கத்துக்க வேண்டியது 11th ஒரு மிகப்பெரிய பாடம். 11th பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி எல்லாமே 2 புக் இருக்குன்னோடனே பயந்துட்டீங்கன்னு வைங்களேன், இந்த வருஷம் உங்களுக்கு ஓவர், அவ்வளோதான். லிட்டரலாக நீங்கள் அதுலேருந்து வெளியே வரக்கே 1 வருஷம் ஆகிடும். பயப்படாதீங்க ஃபர்ஸ்ட். 2வது திங் என்னது தெரியுமா? மற்றவங்க சொல்றத கேட்காதீங்க. ப்ரோ, அப்போ நீங்கள் சொல்றதையும் நான் கேட்க மாட்டேன் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா, நண்பா நான் சொல்றது என்னதுன்னா, ரொம்ப பெருசு, டஃப், இது அதுன்னு சொல்றாங்கல்ல, அதை நம்பாதன்னு சொல்றேன். அப்ப நீங்க ஈஸின்னு சொல்றீங்களா ப்ரோ? எப்படி ப்ரோ, எந்த நேர்மையில சொல்றீங்க அப்படின்னா, நண்பா உங்க எல்லாருக்கும் தெரியும், அதுவும் மெயினா 10th மேக்ஸ்ல மினிமம் ஒரு 90+க்கு மேக்னா எல்லாருக்குமே ஒரு விஷயம் கிளியரா தெரியும். 10th மேக்ஸ்ல சென்டம் எடுக்கணும்னா எல்லா சம்ஸும் போட்டு பார்க்கணுன்றது ஒருத்தர் விடாம எல்லாருக்கும் தெரியும். இது உண்மையான்னு கேட்டீங்கன்னா உண்மைதான். ஏன்னா நானே படிச்சப்ப அப்படிதான் நினைச்சேன். ஆனா 11th மேக்ஸ்ல நான் சொல்றது பப்ளிக், நான் எழுதின பப்ளிக் டைம்ல சொல்றேன். 11th மேக்ஸ்ல சென்டம் எடுக்கணும்னா நீங்க ஃபுல் புக் படிக்கணும் தானே கேட்பீங்க. அங்கதான் கிடையாது. 11th மேக்ஸ்ல 100% சம்ஸ் இருக்குன்னா அதுல வெறும் 80% ஆஃப் சம்ஸை மட்டும் நீ போட்டு பார்த்தாலே செண்டமே வாங்கலாம். என்ன ப்ரோ சொல்ற? இது என்ன ரியாலிட்டியா? ஏன் நான் சொல்லிட்டேன், உனக்கு எக்ஸாம்பிள் இல்லையா, நானே சொல்றேன். நான் 11th மேக்ஸ்ல வெறும் 80% ஆஃப் சம்ஸ் தான் போட்டு பார்த்தேன். என்னோட 11th மார்க் எவ்வளோ மேக்ஸ்ல? பப்ளிக்ல 99. சரி, ஒரு மார்க் எங்க ப்ரோ போச்சுன்னா 1 வேர்டு. அந்த 1 வேர்டு கூட கொஞ்சம் இன்டர்லிங்க் பண்ணி யோசிச்சு ஆன்சர் எழுதுற மாதிரி தான். நான் 80% ஆஃப் சம்ஸ் தான் படித்தேன், 20% லீவ் பண்ணிட்டேன். ஆனா என்னால் 99 பப்ளிக்லேயே வாங்க முடியுது. நீங்க எவ்வளவுக்கும் ஸ்கூல் எக்ஸாம்ஸ் தான் எழுத போறீங்க, பப்ளிக் கூட எழுத போறதில்ல. ஸோ மேட்ரிங் என்னதுன்னா, ஏன் 11th மேக்ஸ் ஈஸினா 80% ஆஃப் சம்ஸை மட்டும் போட்டு பார்த்தாலே நீ சென்டமே வாங்கலாம். அண்ட் அதோட அதை நீ கான்சென்ட்ரேட் பண்ணாலே அசால்ட்டா மார்க் வாங்கலாம். பட் இங்கே உங்களுக்கு சிச்சுவேஷன் அப்படி கிடையாது. ஏன்னா இனிமே நீங்க எழுத போகிறது ஸ்கூல் எக்ஸாம்ஸ். ப்ரோ, எங்க ஸ்கூல்ல கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் தான் எடுப்பாங்க, கவர்மெண்ட்ல என்ன கொஸ்டின் பேப்பர் கொடுக்காங்களோ அப்படின்னா நீ 80% ஆஃப் சம்ஸை டார்கெட் பண்ணாலே போதும், ஈஸியாக சென்டம் வாங்கிடுவேன். இல்ல எங்க ஸ்கூல்ல தானாவே அவங்களே கொஸ்டின் பேப்பர் எடுத்து அவங்களே எக்ஸாம் வைப்பாங்கன்னா தம்பி நீ அந்த 80% நம்ப முடியாது. அதோட நீங்க 11th மார்க்கெல்லாம் மேட்டர் இல்லை. ஏன்னா உங்களுக்கு 12th நீங்க ரெடி ஆகணும், அதுதான் தவிர்த்து 11th பேசிக்ஸ் உங்களுக்கு கிளியரா இருந்துச்சுனாலே 12th அசால்ட்டா பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோல இன்னொரு விஷயமும் நான் சொல்ல விரும்புறேன் ப்ரோ. நண்பா, நீ காம்படிட்டிவ் எக்ஸாம் லைக் நீட்டோ ஜேஇஓ படிக்க போறனா நீ 11th மேக்ஸை ஃபுல்லா படி, உனக்கு அது பெஸ்ட்டு, அதுதான் குட்டும் கூட. அண்ட் இப்பத்துலேருந்தே ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிடு. வேறஸ் இல்லை ப்ரோ, நான் ஸ்டேட் போர்டை நம்பி தான், நான் பியூர்லி இன்ஜினியரிங் தான் போகிறேன், நான் டிஎன்இஏ கவுன்சிலிங் தான் போகிறேன், நான் கட் ஆஃப் சப்ஜெக்ட் தான் அப்படின்னு இருக்கேன்னா தம்பி நீ நம்ம செட்டு. விச் மீன்ஸ் இனிமேல் நான் சொல்லக்கூடிய எல்லா ட்ரிக்ஸுமே உனக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா எப்படி அந்த 80% ஆஃப் சம்ஸை வச்சு சென்டம் எடுக்கிறத பற்றி தான் நான் இனிமேல் பேச போகிறேன்.
நான் 100% படிக்கிறவங்க வந்து மோஸ்ட்லி ரெண்டே விஷயம் தான். ஒன்று ஹையஸ்ட் டாப்பர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. லிட்ரலி தமிழ்நாட்டிலே ஒரு 100 பேர் தான் இருப்பான் அந்த மாதிரி 100% முடிக்கிறவன். ஸோ அவங்கள பற்றி கவலையே கிடையாது, அவங்க படிச்சுட்டு போயிடுவாங்க. ரெண்டாவது செட் யாருன்னா இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஜேஇஓ நீட்டோ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி 100% சம்ஸ் படிக்கிற மாதிரி மேட்ரு வரும். சரி, ஆனால் இந்த 80% ஆஃப் சம்ஸை படித்தாலே நீ மார்க்கு 99, 100 பப்ளிக்லேயே வாங்கலாம். இதுதான் ரியாலிட்டி. ஒருவேளை உங்களுக்கு பப்ளிக் இருந்துச்சுன்னா நான் சத்தியமாக சொல்கிறேன் 80% சம்ஸ் என்னன்றதெல்லாம் சொல்லியிருப்பேன். அது இல்லை உங்கள் நேரத்துக்கு. சரி, எனிவே பரவாயில்ல, மற்ற என்ன கான்செப்ட்ஸ்ன்றதை படிக்கலாமே. இப்போ சொல்கிறேன் பாரு, 11th மேக்ஸில் உனக்கு மொத்தம் 12 சாப்டர், அதில் 80% ஆஃப் சம்ஸ் தான் நீ படிக்க போகிற. அதை எப்படி ஈஸியாக படிக்கிறதுனா, உனக்கு 2 வால்யூம் இருக்கிறதுல மொதல் வால்யூமில் 6 லெசன் இருக்கும், 2வது வால்யூமில் 6 லெசன் இருக்கும். இங்கே நீ உட்காந்து எல்லா சம்ஸும் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா முதல் முட்டாள்தனம் அதுதான். ஏன் தெரியுமா? நான் 11th மேக்ஸ் ஆரம்பித்தப்ப எல்லா சம்ஸும் போட்டு பார்க்கலான்னு போகிறப்ப தான் செம்ம பார்த்தேன், விடிஞ்சிரும் தெரிஞ்சிருச்சு. இவ்வளோத்துக்கும் நான் 10th மேக்ஸில் சென்டம் நானே அப்படி யோசிச்சிருக்கேன். ஏன்னா அவ்வளோ சம்ஸ் படிக்கிறது லிட்ரலி முடியாதுன்னு எனக்கே தெரிஞ்சு போச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் திங் ஸ்கூலில் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சம்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க எனக்கு டேரெக்டாக. இல்லை சொல்லினதுனால நான் அதெல்லாம் உட்காந்து படித்து முடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு குவார்ட்டர்லி வரைக்குமே நான் ஃபர்ஸ்ட் மிட்டமும் சரி குவார்ட்டர்லியும் சரி செண்டம் வெறும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை வச்சேன். இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் கொஞ்சம் அங்கங்கே குட்டி குட்டி கொஷின்ஸ் எனக்கு தெரிஞ்ச கொஷின்ஸ் எல்லாம் படித்து முடிச்சுக்கிட்டேன்னு வையேன், அவ்வளோதான். ஆனால் ஹாஃப் இயர்லியில் எடுத்தோம் பாருங்க, ஒரு கொஷின் பேப்பர் தந்தாங்க 11th, என்னால் மறக்கவே முடியாது. என்னோட லோயஸ்ட் மார்க் மேக்ஸ்லேயும் அதுதான். ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் வச்சு தான் படித்தேன், கொஞ்சம் நிறைய கொஷின்ஸும் படித்தேன்னு வைங்களேன். அப்படி வாங்கி எனக்கு 87 தான் வந்துச்சு. ப்ரோ 87 நல்ல மார்க் தானே ஒரு சில பேர் கேட்பீங்க, பட் செண்டம்லேருந்து 87 எவ்வளோ கம்மின்றதை தெரிஞ்சுக்கும். அப்போ தான் எனக்கு ஒரு ரியாலிட்டி புரிஞ்சுது. இங்கே இம்பார்ட்டன்ட் நம்பி நம்ம வாழ முடியாதுன்றது எனக்கு அப்போவே தெரிஞ்சிருச்சு. சரி, ஓகே, அப்போ மிச்சம் இருக்க அந்த 13 மார்க் எப்படி தான் எடுக்கிறது இம்பார்ட்டண்ட்டும் இல்லாமன்னா, இங்கே தான் மேட்ரு. இனிமே கான்செப்ட்ஸை புரிஞ்சு படித்தாதான் வேலைக்கு ஆகும் தெரிஞ்சிச்சு. அப்போ கான்செப்ட்ஸை புரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் எல்லா சம்ஸும் போட்டு பார்க்கல, ஆனால் கான்செப்ட்ஸை மட்டும் பார்த்துக்கிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சம் போடுறேன்னா அந்த சம் பேஸ் பண்ணி ஒரு 10 சம் அந்த புக்கில் இருக்குன்னா அந்த ஒரு சம்மை தான் போட்டு பார்ப்பேன். மிச்ச 10 சம் எந்த சம் கேட்டாலும் என்னால் எழுத தெரியும், பிகாஸ் எனக்கு மெத்தட் தெரிஞ்சால் போதும். அதுதான் மேட்டர். ஸோ இனிமேல் நீ 11th மேக்ஸை படிக்க போகிறோன்னா மாடல் கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. எல்லா சம்ஸும் போட்டு பார்க்கணுன்றதை பார்க்காது. அண்ட் அதுலேயும் நீங்கள் இன்ஜினியரிங் தான் படிக்க போகிற, கட் ஆஃப் அந்த இது தான் போக போகிறோன்னா ஒரு 20% ஆஃப் கான்செப்ட்ஸை நீ லீவே பண்ணலாம். அது என்னென்ன கான்செப்ட்ஸ்ன்னு தானே கேட்குறேன், அதை நான் உனக்கு சொல்லித்தரது என் பொறுப்பு. ஸோ அதை பற்றி நீ கவலைப்படாத. ஃபர்ஸ்ட் லெசன்லாம் ஃபுல்லாக படி. ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன்லாம் ஒரு சம் விடாமல் நீ படிச்சுக்கலாம், ஏன்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட். தேர்ட் லெசனில் கொஞ்சம் ரிமைனிங் வரும், கொஞ்சம் நிறைய லீவ் பண்ணிக்கலாம். 4th லீவ் பண்ணிக்கலாம், 5th சாப்டரும் லீவ் பண்ணிக்கலாம். 6th சாப்டர் வந்து லீவ் பண்ணக்கூடாது, படிக்கணும். 7th and 8th ரொம்ப ஈஸியாக, அதனால நீ கவலையப்படாத. 9, 10, 11 தைரியமாக லீவ் பண்ணுறதுக்கு நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது, நான் சொல்லித்தரேன். அண்ட் 12 ஃபைனலி அதுவும் கொஞ்சம் லீவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்னதுலேயே பாதி லெசன் லீவ் பண்ணிக்கலாம். நான் ஃபுல்லாக படிக்க சொன்ன லெசன்ஸே ரொம்ப கம்மி. இப்போதைக்கு நீங்கள் வால்யூம் 1ல் கான்சென்ட்ரேட் பண்ணு, செகண்ட் வால்யூம் 2 கான்சென்ட்ரேட் பண்ணு. நீ இந்த வருஷம் தான் புதுசாக லிமிட்ஸ், இன்டகிரேஷன், டிஃப்ரென்சியேஷன்லாம் படிப்பேன். உனக்கு இப்போவே அதை பற்றி ஆசை இருக்குது ப்ரோ, அது என்ன எனக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கணும்னா என் சேனலில் பேசிக்ஸ் இருக்குது, அதை நீ பார்த்துக்கோ. ஏன்னா நான் அந்த வீடியோ 12th நடத்திருப்பேன், ஆனால் எந்த பேசிக்ஸை வச்சு 10th மேக்ஸ் பேசிக்ஸை வச்சு நடத்திருப்பேன். நீ 11th இப்போ தான் படிக்கிற, ரொம்ப ஈஸியாக படிக்கலாம். ஏன்னா நான் சொல்லிக் கொடுத்த அந்த பேசிக்ஸ் தான் நீ இந்த வருஷம் பூரா படிக்க போகிற, அவ்வளோதான். ஸோ இன்டகிரேஷன், டிஃப்ரென்சியேஷன், லிமிட்ஸ் எல்லாம் பார்த்தனா ரொம்ப ஈஸியான சாப்டர்ஸ், பக்காவாக நான் உனக்கு சொல்லித்தரேன். ஆல்ரெடி டிஃப்ரென்சியேஷன், இன்டகிரேஷன்ல ட்ரிக்னாமெட்ரி 3த்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஏன்னா அந்த 3 தான் கஷ்டமாக இருந்துச்சு 11th எனக்கு, அதை நான் உனக்கு சூப்பராக சொல்லி கொடுத்துறேன். கொஞ்சம் புதுசாக நீ படிப்ப, கோஆர்டினேட் ஜாமெட்ரி, அப்புறம் காம்படேஷன்ஸ், பெர்மிட்டேஷன்ஸ் அதெல்லாம் படிப்பேன். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் அதையும் நீ மேனேஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் உனக்கு அதையும் சொல்லி தருவேன்ல. இதே மாதிரி ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கும் நான் தனித்தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போதைக்கு வால்யூம் 1 டஃபா, வால்யூம் 2 டஃபா, எது ரெண்டுத்தையும் படிக்கிறதா அப்படி கேட்டனா எல்லா வால்யூமும் கவர் பண்ணு, எல்லா சம்ஸும் கவர் பண்ணு. 80% ஆஃப் சம்ஸ் எதுன்றதான் நான் உனக்கு சொல்லிடுறேன். ப்ரோ நீ இந்த 12th இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் ஓவர் லுக் சொன்னல, அதே மாதிரி நான் 11th இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் ஓவர் லுக் இருக்கா அப்படின்னு கேட்டனா இருக்கு நண்பா, இருக்கு. ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா, நீ பப்ளிக் இருந்துச்சுன்னா நான் உனக்கு தைரியமாக போட்டிருப்பேன். ஆனால் இங்கே தான் பப்ளிக் கிடையாதுல்ல, ஸ்கூல் எக்ஸாம்ஸ் தான்.
ஸோ இந்த இடத்துல நீ நல்ல மார்க் எடுத்தாலும் ஒன்று தான், எடுக்காட்டினாலும் ஒன்று தான். ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் ஓவர்லுக் மாதிரி நம்ம 12th பார்க்க போகிறது இல்லை. 12th நம்ம இம்பார்ட்டன்ட் ஓவர்லுக்கை படிச்சுக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் 11th நம்ம பண்ண போகிற ஒரே ஒரு ஸ்பெஷல் திங் என்னது தெரியுமா? எப்படி படிக்க போறீங்கன்றதை இப்போவே டிசைட் பண்ண போறீங்க. அதாவது நீங்கள் 11th ஒரு ஸ்டடி ரொட்டீன், ஒரு ஸ்டடி பிளான், இதை நீங்கள் என்ன பண்ணணும், கிரியேட் பண்ணணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட் எப்படி படிக்கிறதுன்றத நான் சொல்லி கொடுத்துட்றேன். அதை பேஸ் பண்ணி உனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி படிக்கலான்றதை டிசைட் பண்ணிடு. அந்த பிளானை நீ யூஸ் பண்ண மெத்தடை 11th எக்ஸாம்ஸில் அப்ளை பண்ணு. மேக்ஸ் மட்டும் இல்லை, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியும் கூட அப்ளை பண்ணி உனக்கு ரிசல்ட் எப்படி வருதுன்ற செக் பண்ணுற இயர் தான் இப்போதைக்கு உனக்கு 11th. பிகாஸ் 12th நீ செக் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது, டைரக்டாக ஃபீல்டுக்குள்ளே இறங்கி தூக்கணும். ஸோ அதனால் இந்த இடத்துல நீ பண்ண வேண்டிய ஒரே விஷயம், டிஃப்ரெண்ட் ஐடியாஸ், டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இரு. எந்த மெத்தட் பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை பாரு. 12th நீ அதை யூஸ் பண்ணிக்க போற. இது ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி நீ பண்றியோ இல்லையா, மேக்ஸுக்கு கண்டிப்பாக பண்ணு. ஏன்னா நான் மேக்ஸில் ரொம்ப வாங்கினேன், ஆனால் ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சேன். அந்த மெத்தட் பர்ஃபெக்டாக எனக்கு 12th யூஸ் ஆச்சு. ஸோ அதை தான் நீ இந்த வருஷம் நீ பண்ண போற, நீ பண்ணுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரி, ஓகே ப்ரோ, எது ஈஸி எது டஃப்பான சாப்டர்ஸ் இதெல்லாம் படிக்கலாம்னா நண்பா, எல்லாமே ஈஸியான சாப்டர்ஸ் தான். உனக்கு டஃப்பாக இருக்க சாப்டர்ஸை நான் பேசிக்ஸ் ஆல்ரெடி போட்டாச்சு. ஈஸியான சாப்டர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உனக்கு போடுறேன். பிகாஸ் எனக்கு 12th வீடியோஸ் நிறைய போட வேண்டியது இருக்கு. அதனால 11th என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணிலாம் போட முடியுமான்னு எனக்கு தெரில. நான் கான்செப்ட்ஸ்லாம் உனக்கு சொல்லித்தர முடியாது, ஏன்னா எனக்கு 12th நேரம் கரெக்டாக இருக்கும். ஆனால் 11th எப்படி ஈஸியாக படிக்கிறதுன்ற வீடியோஸ் மட்டும் உனக்கு நம்ம சேனல்லேருந்து தொடர்ந்து வரும். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே. இது வரைக்கும் எந்த யூடியூப் சேனலுமே உனக்கு 11th ஈஸின்னு சொன்னதே கிடையாது. ஆனால் நான் சொல்கிறேன், ஏன்னா எனக்கு அது தெரியும், அதோட வலி என்னன்னு தெரியும். வலி மீன்ஸ் இந்த இடத்துல நான் சொல்கிறேன், அதை எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணுறதுன்றது. ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணு. பிகாஸ் மேபி 11th பயங்கரமான சப்போர்ட் 12th ஈக்குவலாக வந்துச்சுன்னா டெஃபினட்டாக நான் வீடியோஸ் போட்டு தானே ஆகணும். பட் எனக்கு 11th சப்போர்ட் இப்போதைக்கு பெருசாக ஒன்றும் வரல. ஸோ அதனால் நான் வீடியோஸ் கம்மியாக தான் போடணும். இல்லைனா 12th பசங்க என்னை வச்சு செஞ்சுருவாங்கடா. அதுக்காக தான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா நண்பா? சூப்பராக பக்காவாக 11th மேக்ஸை படிக்கலாம். நான் 12 சாப்டர் சொன்னேன். டஃப்பான சாப்டர்ஸ் பேசிக்ஸ் நம்ம சேனலில் போட்டாச்சுன்னு சொல்லிட்டேன். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் வால்யூமில் கான்சென்ட்ரேட் பண்ணு. 80% ஆஃப் சம்ஸ் எதுன்றதை நான் சொல்கிறேன். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ஸ் நீ கம்ப்ளீட்டாக படிச்சு தான் ஆகணும். அந்த இடத்துல லீவிங் கான்செப்ட்ஸ் இல்லை. ஸோ அதனால் தைரியமாக நீ படிக்க ஸ்டார்ட் பண்ணு. ஆனால் ஒரே ஒரு முட்டாள்தனத்தை பண்ணிடாத. எல்லா சம்ஸும் போட்டு பார்க்குறேன்னு பேரில் ஒன்றும் போடாமல் விட்டுறக்கூடாது. அந்த ஒன்றை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சு பக்காவாக படித்து சூப்பராக மேக்ஸில் மார்க் எடு. 11th மேக்ஸ் 10th மேக்ஸ் மாதிரி ஈஸியாக இருக்கும். இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன பேர் ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, லைக் அந்த 80% ஆஃப் சம்ஸ் மட்டும் டார்கெட் பண்ணு. ஒரு மெத்தடை கண்டுபிடி. எனக்கு ஃபேவரட் மெத்தட் சாங்ஸ் கேட்டு படிக்கிறது தான். உங்களுக்கு ஃபேவரட் மெத்தட் எதுன்றதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அதை விட்டுட்டு மற்ற டாப்பர்ஸ் கிட்ட போய் நீங்கள் என்ன படிச்சிங்க, இவன் என்ன படித்தான், அவன் என்ன படித்தான்னு கேட்டுட்டு இருந்தீங்கன்னு நீங்கள் நம்ம எதுவும் படிக்க முடியாது. இதுதான் ரியாலிட்டி. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். பப்ளிக் இல்லைடா, ஜாலியாக மேபி நிறைய பேர் டிசம்பர்லேயே முடிச்சிருவாங்க போர்ஷன், இல்லை ஜனவரிலேருந்தே 12th ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது வரைக்கும் ஜாலியாக பூந்து விளையாடு. ஏன்னா உன்னை யாரும் இப்போ ப்ரெஷர் பண்ண போகிறதில்ல. ஜாலியாக என்ஜாய் பண்ணி இந்த ஒரு வருஷத்தை. ஏன்னா நெக்ஸ்ட் இயர் நீ நல்லா படிக்கணும். நான் லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயம் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். 11th எனக்கு ஏன் 12th கட் ஆஃப் மார்க் கம்மியாச்சுன்னு கேட்டுறீங்கள, நான் போய் சொன்னேன்ல. ரீசன் வந்து கொஸ்டின் பேப்பர் டஃப்னால இல்லை, என்னோட எனர்ஜி, மோஸ்ட் ஆஃப் த எனர்ஜியை நான் 11th நான் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ 12th என்னால் அதே எனர்ஜியை கொடுத்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். இதுதான் மெயின் ரீசன். ஸோ அதனால் 11th ரொம்ப மோசமாகவும் படிக்காதீங்க, ரொம்ப ஜாஸ்தியாகவும் படிக்காதீங்க. மீடியமாக ஆவரேஜாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் படிக்கிறது தான் மேட்ரு. புரிஞ்சிருச்சா? அவ்வளோதான். ஸ்ட்ரெஸ்ஸோடு படித்தேன்னு வையேன், நீ 12th அடிக்க மாட்டேன். ஸோ அதனால் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் படிக்காமல் இருக்காது, ஸ்ட்ரெஸ்ஸு வேணான்னு சொல்லிட்டு. அதுதான் மேட்ரு. ஓகேவா? ஸோ நான் ஏன் 11th அவ்வளோ ஃபேவர் கொடுத்து படித்தேன்னா, 11th மார்க் எடுக்க முடியும், 11th டஃப் கிடையாதுன்றதை காட்டுறதுக்காக தான் நான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸு கொண்டு பக்காவாக படித்து 198 கட் ஆஃப் எடுத்திருந்தேன் 11th. எதுக்குன்னா இன் ஆர்டர் டு உங்கள் எல்லாருக்கும் காட்டணும் 11th ஈஸி தான்றது. இப்போ 11th படித்ததுனால தான் எனக்கு தெரியுது 80% ஆஃப் சம்ஸ் போதுன்றது. 11th படிக்காத யாரை கேட்டாலும் 11th மேக்ஸ் கஷ்டம், ஏன்னா 100% படிக்கணும்னு தான் சொல்லுவோம். அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோ. இதுக்கு மேலே நான் பேசி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணணும்னு நான் விரும்பலை. சூப்பராக படித்து நல்ல மார்க் வாங்க.
உங்களுக்கு நெக்ஸ்ட் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி அடுத்த இன்னும் ஒரு 2 டேஸில் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் டக்கு வர ஆரம்பிச்சிடும். இனிமேல் உங்களுக்கு வீடியோஸ் பர்ஃபெக்டாக வரும். ஸோ சூப்பராக படித்து நல்ல மார்க் எடுங்க. இந்த வருஷம் பூரா உங்கள் கூட இருப்பேன். முக்கியமாக 12th சூப்பராக படிக்கிறோம். பக்காவா? ஸோ 11th முடிச்சுட்டு 12th வாங்க. இப்போதைக்கு 11th நம்ம ஜாலியாக கான்சன்ட்ரேட் பண்ணி சூப்பராக படிக்கும். போய்ட்டு வரேன் நண்பா. நெக்ஸ்ட் நம்ம ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரியில் உங்களை சந்திக்கிறேன்.